नामकीर्तनमात्रेण प्रेमभक्तिप्रदायकं भगवन्नामबोधेन्द्रपादुकाद्वयमाश्रये प्रेमप्रदानैकविचक्षणाभ्याम् अनन्यभक्तिरविवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेरितपादुकाभ्याम् सदा सर्वेष्टदं जन्तोः सर्वारिष्टनिवारकं श्रीरामनाम जयतु श्रेयो हेतुष्कामनिः जानकीकान्तस्मरणं जय बोलो पतितपावन भगवन्नाम की है। जय बोल सद्गुरुनाथ महाराज की है। भगवन्नाम अमृत रसायनम அப்படின்னு இந்த கிரந்தத்தில் நாம கீர்த்தனத்தை ரொம்ப சுலபமான வழிங்கிறத தீர்மானமாக எல்லாத்த விட இது சிறந்தது என்பதை பல காரியத்தை சொல்லி நிர்தானம் பண்ணுறார். அதில் நேற்றுக்கு ஒரு ஸ்லோகத்தை சொன்னோம். யஸ்மின் யஸ்தமதிஹி நஜாதி நரகம் அப்படின்னு ஆரம்பித்து அது மாதிரி எல்லாருக்கும் இந்த நாம கீர்த்தனம் தான் கதி, எனக்கு இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாதுன்னு. விப்ராணாம் யதி யோகினாம் ஸ்ருதிமதாம் வேதாந்தினாம் கர்மினாம். நீ வேதம் படித்தவனாக இருந்தாலும் சரி, சன்னியாசியாக இருந்தாலும் சரி, வேதாந்திகளாக இருந்தாலும் சரி, கர்மண்டவாளாக இருந்தாலும் சரி, ரொம்ப விஸ்தாரமாக இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இப்போ அவ்வளோ விஸ்தாரமாக சொல்கிறதுக்கு இப்போ டைம் இல்லை. நாளைக்கு இந்த கிரந்தத்தை முடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். சுருக்கமாக இப்போ சொல்கிறேன், இன்னொரு தடவை விஸ்தாரமாக சொல்லுவோம். சண்டாலாதிசு யௌவனஞ்சவதாம். மகா பாபிகள் எல்லாருக்கும் அது என்னென்ன பாபங்கள்? ஹத்யா, பானை, பிரம்மஹத்யா, சுராபானம், சுவர்ணஸ்தேயம், இப்படி பஞ்ச மகாபாதகங்கள்னு சொல்லியிருக்கு. எல்லா பிராயஷ்சித்தங்களுக்கும் எல்லா பாபங்களுக்கும் பிராயஷ்சித்தம் சொல்லும் பொழுது இந்த அஞ்சை தவிர தான் சொல்லுவாள். இந்த பிரம்மஹத்யா இதெல்லாம் ரொம்ப ஹை லெவல் பாவம், இதுக்கு ஸ்பெஷலாக எதாவது பண்ணினா தான் போகும்னு சொல்லியிருக்கு. ஆனால் சுவர்ண சௌரிய குரு தாரா சங்கமம் குருவதாம் சர்வேஷாம் இதமேவ நாமசரணம் விஷ்ணோ பரம் மங்களம். எல்லா பாபம் மன்னவாளுக்கும் இது ஒன்று தான் கதி என்று சொல்லி, அது மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் இந்த நாமகீர்த்தனம் தான் ஞானம் வேணுங்கிற எல்லாருக்கும் இந்த நாமமே ஞானத்தை கொடுத்துரும். ரமந்தே யோகினோ நந்தே சதா சத்யானந்தே சிதாத்மனி இது ராமபதே நாசோ பரம் பிரம்மா விதீயதே அப்படின்னு சர்வாணியேதானி நாமானி பரஸ்ய பிரம்மணோ நகா. இது எல்லாமே பகவானுடைய நாமங்கள் தான். இந்த ராமதாபினி உபரிடத்தினால, இந்த பகவன் நாமத்தினாலேயே அந்த ராமநாமம், அதனாலேயே அந்த ராமனை பிடிச்சு விடலாம். அது அண்ணா அழகாக உதாரணம் சொல்லுவார். ஒருத்தர் திண்ணையில் உட்காந்துருக்கார் ஒரு தாத்தா. அவர் பேரன் உள்ளுக்குள்ளே இருக்கான், வீட்டுக்குள்ளே பேரனோ பையனோ. அவன் பேரனுக்கு நாராயணான்னு பேர். தெருவில் அதே நாராயணன் அந்த ஊருக்கு புதுசாக ஒருத்தர் வரா. அந்த ஊரில் யாரையும் தெரியாது, யாரையோ பார்க்குறதே அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரா. இந்த திண்ணையில் இருக்கிற தாத்தா நாராயணான்னு கூப்பிட்டோடனே இந்த ஊரில் யாரையும் தெரியாது, இந்த ஊரில் யாருக்கும் சம்பந்தமும் கிடையாது. நாராயணான்னு கூப்பிட்டோடனே அவன் கரெக்டாக வாசலில் வருது. இவர் நாராயணான்னு கூப்பிட்டோடனே அங்கேயே என்னை கூப்பிட்டேலான்னு கேட்குறான். அண்ணா சொல்லுவார், சம்பந்தமே இல்லாதவனே நாராயணான்னு கூப்பிட்டோடனே ஏன்னு கேட்டான்னா, இந்த நாராயண நாமத்துக்கு நித்திய சம்பந்தம் உள்ளவன் அந்த பகவான், நீ நாராயணா சொன்னால் ஏன்னு கேட்க மாட்டானா அப்படிங்கிற. அதனால் இந்த ராமநாமத்தை சொன்னாலே போரும். மேலே செவன ஸ்மிருதியிலையும் ஸ்ருதி ஸ்மிருதி புராணேஷு ராமநாம சமீரிதம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் எல்லாத்துலேயும் ராமநாமத்தினுடைய பெருமை சொல்லியிருக்கு. இதை செஞ்சாலே போகிறோம். உன்னுடைய எல்லா தாபத்திரயங்களும், ஆத்தியாத்மிகம், உடம்புல வரக்கூடிய ப்ராப்ளம், மனசில் வரக்கூடிய ப்ராப்ளம், அதுக்கப்புறம் தெய்வங்களால் வரக்கூடிய தெய்வ கோபம், பூகம்பம், திடீர்னு ஒரே சுனாமி அப்படிலாம் வருது, அது ஆதி தெய்வீகம். திடீர்னு ரோட்டில் நாய் கடிக்க வருது, அது மாதிரி இருந்தால் கூட ராமராமா சொல்லிட்டேன்னா பாம்பு கூட கடிக்காதுங்கிறார். அதனால் தன்னாம கீர்த்தனம் பூயா தாபத்திரய விநாசனம். செவனஸ்மிருதி
சர்வேஷாமேவ பாபானாம் பிராயஷ்சித்தமிதம் ஸ்ருதம் நாதப் பரதரம் புண்ணியம் த்ரிஷ்லோகேஷு வித்யதே. எல்லா பாவங்களுக்கும் இதுதான் பிராயஷ்சித்தம். அதனால் இதை விட வேறு புண்ணியம் ஒன்றும் கிடையாது. நாமகீர்த்தனாதேவ தாரகம் பிரம்ம திருஷ்யதே. நாமகீர்த்தனம் பண்ணினாலே அந்த தாரக பிரம்மத்தை பார்த்துடலாம். ரிசிம்மாஸ்திரமின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பேததிக்காரன்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நிசிம்ம நாமத்தை சொன்னாலே போரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்கிறது அதையும் எடுத்து இங்கே சொல்கிறார். அது மாதிரி பிரம்மா உண்டான உடனேயே தையா இருக்கவேன்னு பயந்துட்டு இருந்தாராம். சோ விபேத் தஸ்மாதி ஏகாக்கி விபேதி. இந்த உபனிடத்து வாக்கியங்களில் ஆனந்தகிரிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கொஞ்சம் நேரம் யோசித்து அவருக்கு தானாகவே ஞானம் வந்துடுத்து அப்படின்னா, அது தானாகவே ஞானம் வரலை, போன ஜென்மம் நிறைய நாமம் சொல்லியிருப்பார். அதனால் அவருக்கு ஏன்னா யாருக்காவது போதேந்திராவுடைய சித்தாந்தமே எப்படிதான்னா, பாகவதத்தில் சொல்லும்பொழுது நாமகீர்த்தனம் பண்ணினவனுக்கு எல்லா தீர்த்த யாத்திரை பலன், வேதம் படித்த பலன், எல்லா பலன், விரதம் பண்ணின பலன் எல்லாமே நாமகீர்த்தனம் பண்ணினவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாகவதத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் போதேந்திரால் வியாக்கியானம் பண்ணுவது என்ன சொல்கிறார், நீ ஜென்மாந்திரத்தில் யாகம் யோகம் தீர்த்த யாத்திரை எல்லாம் பண்ணியிருந்தாதான் இப்போ ராமானு வாயிலே வரும், இல்லாட்ட வராது என்பது சித்தாந்தம். அதுக்கு மத்ஸ்ய புராணத்தில் ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார். இந்த நாம ஒரு தடவை இந்த நாம சொன்னாலே அதுவே எல்லாத்தையும் பண்ணிடும் அப்படிங்கிறத விஷ்ணோர் நாமைவ பும்சா சமலம் அபனுதத் புண்ணியமுத்பாதயச்ச பிரம்மாதிஷ்டான போகாத் விரதி மத குரோ ஸ்ரீபதத்வந்த்வ பக்திம் தத்வஜானஞ்ச விஷ்ணோரிகமிருதி ஜனன பிராந்தி பீஜஞ்ச தத்வா பூர்ணானந்தைக போதே மகதி ச புருஷம் ஸ்தாபயித்வா நிவృத்தம். விஷ்ணோர் நாமைவ பும்சா மத்ஸ்ய புராணத்தில் சொல்கிற ஸ்லோகம். ஒரு தடவை கிருஷ்ணா ராமான்னு ஒரு தடவை சொல்லிட்டாலே போதும். அது என்ன பண்ணணும்னா, சமலம் அபனுதத்து, உன்னுடைய பாபத்தை எல்லாத்தையும் போக்கிட்டு, பாவத்தை போக்கினா போருமா, புண்ணியம் உத்பாதயச்ச. இதில் 2 in 1. அனுமான் வாலில் நெருப்பு வச்சா அது சுடலேன்னு மாத்திரம் இல்லை, ஜில்லுன்னு வேறு இருக்குது. அது சுடலேங்கிறதே ஆச்சரியங்கிறத விட ஜில்லுன்னு இருக்குது இன்னொரு ஆச்சரியம். அது மாதிரி இங்கே என்னடான்னா, சமலம் அபனுதத்து, பாபத்தையும் நீக்கி புண்ணியத்தையும் ஜாஸ்தி கொடுத்துரும். புண்ணியம் ஆகிடுச்சுன்னா என்ன ப்ராப்ளம்னா, பாபம்ங்கிறது இரும்பு சங்கிலி, புண்ணியங்கிறது தங்க சங்கிலி. நான் தங்க சங்கிலி போடுறா சார், எனக்கு தங்க சங்கிலி கொண்டு எனக்கு ஜெயிலுக்கு போடுறா, தங்கக்கூட்டில் போட்டிருக்கான்னா அது அதுவும் புண்ணியமும் ஒரு பந்தம் தான். அதனால தான் மகான்கள் எல்லாம் புண்ணியத்தை விட்டுடுவான். புண்ணிய பாபே விதூய அப்படின்னு. அதனால் இது என்ன பண்ணுறதுன்னா, இந்த நாம பாவத்தை போக்கிட்டு புண்ணியத்தை கொடுத்துருதோனோ, புண்ணியத்தினுடைய பலனாக பிரம்மாதி லோகத்துடைய அந்த அனுபவத்தை கொடுக்கும். கொடுத்த பிறகு கொடுக்கும், இல்லாட்ட அதெல்லாம் வேண்டான்னு சொல்லும். பிரம்மாதி ஸ்தானபோகா விரதிம். இந்த புண்ணியம் பண்ணினா அதனுடைய பலனை அனுபவிச்சாகணும். சில பேருக்கு பிராரப்தம், புண்ணிய பிராரப்தம், சுக பிராரப்தம், துக்க பிராரப்தம் உண்டு. சமர்த்த ராமதாசுடைய சிஷ்யர்களில் ரங்கநாத கோஸ்வாமின்னு பேர். அவருக்கு சுக பிராரப்தம் ஜாஸ்தி. அவர் எங்கே போனாலும் ராஜா மாதிரி, யானை ஒட்டகம் குதிரை எங்கே போனாலும் அவன் ஜின் ஜின்னு ராஜா மாதிரி போயின்னு இருப்பார். சமர்த்த ராமதருடைய சிஷ்யாவுடைய நியமம் என்னடான்னா, எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்க, 2 கோவணம் தான் வச்சுக்கணும், ஒரு பிச்சை பாத்திரம் தான் இருக்கணும். மாற்றி மாற்றி கோவணத்தை கட்டின்னு பிச்சை எடுத்து சாப்பிடணும், இருக்கிற இடத்துல தங்கணும். பாக்கி சிஷ்யாலாம் சொன்னால், நம்மெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் பொழுது இந்த ரங்கநாதன் மாத்திரம் எங்கே போனாலும் நம்ம சம்பிரதாயத்துக்கு விரோதமாக இருக்கார். எப்போ பார்த்தாலும் ராம 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 ராம. கோவிந்தாவுடைய இது அவருடைய இதில் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். இது திரையோதசாட்சரி சமர்த்த ராமதாஸ் சம்பிரதாயத்தில் இதுதான் சொல்லணும். எல்லாரும் இதுதான் சொல்லணும். அப்படியே போகிற இடத்துல பிச்சை எடுத்து சாப்பிடணும், அப்படியே இருக்கணும்.
எல்லாம் சொன்னால் நம்ம ரங்கநாதர் மாத்திரம் இஷ்டத்துக்கு ராஜா மாதிரி போயின்னு இருக்கான், நம்ம சம்பிரதாயத்தை விருத்தமாக இருக்காருன்னு வந்து சமர்த்தராதா சொன்னார். அவனுக்குன்னு சுகப்பிராரப்தம்னு கொஞ்சம் பாக்கி இருக்குது, அதை அனுபவிச்சுட்டு இருக்கான், விட்டுடுவோம், இல்லாட்டனா திருப்பி அதுக்கு ஒரு ஜென்மா எடுக்கிற மாதிரி இருக்கும். இது சிஷ்யாளுக்கு புரியல. அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி குருநாதரை பேசுகிறான்னு நினச்சிட்டான். நீ அவனுக்கு சுகப்பிராரப்தம் இருக்குதுன்னு தெரிய வைக்கணுமே, அதுக்காக என்ன பண்ணார், ரங்கநாதா இங்கே வா, இனிமேல் நீ பிட்சைக்கு போக வேண்டாம், நாங்கள் போகிறோம், நீங்கள் உக்காருன்னு ஒரு நடு காட்டில் யாரும் வராத இடத்துல நல்ல வெயில், ஒரு பாறை மேலே, வெயில் இல்லை, முதல்ல பாறை மேலே உட்காந்து வச்சு இங்கேயே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் பிட்சை எடுத்துன்னு வரோம்ட்டான். வேறு பாட்டு உட்காந்துருக்கா. காலம்பரை குருநாதர் உட்காந்து வச்சான்னு 7 மணிலேருந்து ஜெயராம் 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 பாடின்னு இருக்கான். வெயில் 10 மணி கொளுத்துறது. குருநாதர் உட்காந்துச்சா நீ இங்கே கிளம்ப முடியாதுன்னு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. இங்கே விட்டு எழுந்திருக்காதுன்னு விட்டார், உட்காந்துட்டு இருக்கா. எதிர்த்து அந்த பக்கமாக வேட்டையாட சிவாஜி மகாராஜா வந்தார். ஆஹா, நம்ம குருநாதர் சமர்த்தராமதாஸ் சிஷ்யர் உட்காந்துருக்கார், என்ன இப்படி வெயிலில் இருக்கார், ஒன்று டென்ட்டை கொண்டு போடுறான்னு உடனே டக்கு டக்குன்னு டென்ட்டை போட்டால் உடனே பின்னாடி 2 பேர் சாமரம் போடுன்னா, அவருக்கு ஜூஸ் கொண்டு கொடுன்னா உட்காந்துருக்கார். இவ பிட்சை எடுத்துகிட்டு இவருக்கு கொடுக்கலாம் வந்தால் சிவாஜி சாமரம் போட்டுன்னு இருக்கார், பக்கத்தில் டென்ட் அடிச்சிருக்கு, 10 பேர் வாய் கட்டி நிற்கிறா. சமர்த்தராமதாஸ் சொல்கிறார், நம்ம விரும்பின தானே உட்காந்து வச்சுட்டு போனோம், நம்ம யாரையாவது கூப்பிட்டோமா, தானாக நடக்கிறது வர, அவருக்கு நல்லா டென்ட்டு போட்டு விசை இருந்து உட்காந்துருக்கா பாரு, நம்ம பிச்சை எடுத்துகிட்டு வருவோம், அங்கே ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கா சௌக்கியமா. அப்போ என்னடான்னா அவருடைய சுக பிராரப்தம். அதனால் சில பேருக்கு அந்த பிராரப்தத்துக்காக அந்த புண்ணியத்துடைய பலன் அனுபவிக்கிறதா அனுபவிக்கலாம். சில பேர் இந்த நாம என்ன பண்ணணும்னா அதெல்லாம் வேண்டான்னு தோண வச்சுருமா. பிரம்மாதிஷ்டான போகாத் விரதிம், அதுக்கப்புறம்தான் அத குரு ஸ்ரீபதத்வந்த்வ பக்திம், அப்புறம் தான் குரு சரணத்தில் கொண்டு வைக்கும். இந்த குரு சரணத்தில் விடுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த சுகப்பிராரப்த புண்ணிய பிராரப்தம் அதெல்லாம் எதுவுமே வேண்டான்னு தோணின பிறகு தான் இங்கே கோவிந்தபுரத்துக்கே வர முடியும். ரொம்ப ஏகப்பட்ட ஆசையாக இருந்தால் இங்கே இருக்க முடியாது, எங்கேயா வேலை எங்கேயா போக வேண்டியதான். அதனால் அப்புறமா குரு சரணத்தில் பக்தியை கொடுக்கும். குரு சரணத்தில் பக்தி வந்துருச்சுன்னா குரு மூலமாக தத்துவஞானஞ்ச விஷ்ணோஹோ, தத்துவஞானம் ஏற்பட்டு இகமிருதி ஜனன பிராந்தி பீஜஞ்ச தத்வா, ஜனனமான சம்சாரத்துக்கு காரணமான இந்த அகங்காரமோ அல்லது அவித்யன்னு சொல்கிறாளே, அஜ்ஞானம் அவித்யன்னு அதை பொசுக்கி இந்த ஒரு தடவை சொன்ன அந்த பகவன் நாமமே பூர்ணானந்தைக போதே மகதிஜ புருஷம். அந்த பூர்ணானந்த போதம், நான் இந்த சரீரம் இல்லை, சரீரம் நான் இல்லை, இந்த மனசு நான் இல்லைன்னு அதை விட்டு நான் ஆனந்த ஸ்வரூபன் அங்கே அந்த ஞானத்தை கொடுத்து அப்புறம் தான் அந்த பகவன் நாமம் திரும்பும் அப்படின்னு இருக்குது இந்த ஸ்லோகம். நிவர்த்தம்னு இருக்குது. பூர்ணானந்திக போதே மகதிஜ புருஷம் ஸ்தாபயித்வா நிவர்த்தம். இதுக்கு அண்ணா சொல்லுவாள், இந்த ஒரு தடவை சொன்ன பகவன் நாமமே அவனுக்கு புண்ணியத்தை பாபத்தை நீக்கி புண்ணியத்தை கொடுத்து அப்புறம் அந்த புண்ணியத்தை பலனான சொர்க்காதிகளில் வேண்டான்னு தோண வச்சு அப்புறம் குருக்கிட்ட கொண்டு விட்டு குரு மூலமாக ஞானம் கிடச்சி அப்புறம் அவன் அந்த மோட்சானந்த அணைஞ்ச பிறகு இந்த நாம ஏன் திரும்புறதுன்னா அடுத்தவனை கரையை திரும்பி நிவர்த்தம், திரும்பி வந்து அடுத்தவனையும் கொண்டு சேர்க்கணும்னு இந்த பகவன் நாமம் ஒரு தடவை சொன்னதே இவ்வளோ காரியத்தையும் பண்ணும் என்ற விஷயத்தை சொல்லி மேலே நிதித்தியாசன பலமும் தியாயன்றதே என் யஜ்ஞின்னு வேறு வேறு யுகத்தில் என்னென்ன பண்ணினாலும் அதனுடைய பலன் இந்த நாமகீர்த்தமே கொடுக்கும். ஏற்கனவே அதை விஸ்தாரமாக சொல்லிட்டு சொல்கிறார். ஏன்னா கிருதயுகத்தில் தியானம்னு சொல்கிறோம். கிருதயுகத்தில் தியானம் பண்ணினவன் யாருடான்னா இரண்யகேசிபு மாதிரி, அவனை மாதிரி தியானம் தபஸ் பண்ணணும் யாருமே கிடையாது. கிருதயுகத்துடைய பலன் என்ன, கிருதயுகத்தில் தபசு அவனை மாதிரி தபஸ் பண்ண முடியாது. 100க்கு 110 மார்க் வாங்கிட்டான். கடைசியில் அந்த இரண்யகேசிபுக்கு பகவத் தரிசனம் கிடைச்சதா இல்லையோ தெரியல, கிருதயுகத்துலேயும் நாம ஜபம் பண்ணின பிரகலாதனுக்கு அனுகிரகம் கிடைச்சிது. திரேதாயுகத்தில் யாகம்னு சொல்லியிருக்கு. யாகம் ராவணன் மாதிரி ஒரு அக்னிஹோத்தி அவனை மாதிரி ஒரு பெரிய யாகம் பண்ணினவன் கிடையாது. திரேதாயுகத்தில் யாகம் பண்ணின ராவணனுக்கு பலன் கிடைச்சதோ இல்லையோ, ராமராமா சொன்ன விபீஷணனுக்கு பலன் கிடைச்சிருக்கு. அந்தந்த யுக தர்மத்தில் கூட யுக தர்மம் பண்ணினவனை விட பகவன் நாம சொன்னது தான் பலன் கிடைச்சதுன்னு தெரியுது. விபீஷன் வீட்டில் கூட ராமராமான்னு எழுதி வச்சுருந்தானா. அதை பார்த்துட்டு ஒரு மந்திரி போய் ராவணன்ட்ட மாட்டி விட்டான், உங்கள் தம்பி இருக்கானே எதிர்கட்சிக்காரன் பேரெல்லாம் வீட்டில் எழுதி வச்சுருக்காங்க. உடனே ராவணன் வந்து திடீர்னு வந்தால் தானே தெரியும், ஆனால் சொல்லாமல் வந்து என்னடா அது என் தம்பியாக இருந்து நீ மட்டும் ராமராமான்னு எழுதி வச்சுருக்கேன்,
அதுக்கு விபீஷணன் கெட்டிக்காரன். அவன் சொன்னான், உங்கள்கிட்ட உள்ள பக்தியினால் தான் அப்படி பண்ணியிருக்கேன். என் பக்திக்கும் ராமநாமத்துக்கும் என்னடா சம்பந்தம்? உங்கள் பேர் என்ன? ராவணன். மன்னி பேர் என்ன? மந்தோதரி. அதுதான் சுருக்கமாக ராமான்னு எழுதி வச்சிருக்கேன்னு. அப்படி ஏதாவது பண்ணியாவது பகவன் நாமத்தை சொல்லணும். அப்படி ராமநாமத்தை சொல்ல விபீஷணனுக்கு அனுகிரகம் கிடச்சிது. துவாபர யுகத்தில் பூஜைன்னு பேர். துரியோதனன் மாதிரி பெரிய பூஜை பண்ணனே கிடையாது. பெரிய பூஜையெல்லாம் பண்ணினான். அந்த துரியோதனுக்கு அனுபவம் கிடைச்சதோ இல்லையோ, துவாபர யுகத்திலையும் நாமம் சொன்ன திரௌபதிக்கு, அர்ஜுனனுக்கு, தர்மபுத்திரருக்கு பகவான் அனுகிரகம் பண்ணினான். அப்படின்னா வேற வேற யுகத்தில் இந்த யுக தர்மத்தை பண்ணினவாளுக்கு விட அந்தந்த யுகத்திலேயே பகவான் நாம சொன்னவாளுக்கு தான் அனுகிரகம் கிடைச்சதுன்னா இது இதுக்குன்னு ஏற்பட்ட யுகம். இதுவே வேற ஒன்றும் பண்ணி சிரமப்பட்டு இருக்காதுங்கிறார். பின்னாடி விஸ்தாரமாக அடிச்சு கொடுக்குறார் குருநாதர். அப்புறமா சொல்கிறேன். அதனால் இவன் மோட்சத்துக்கு 4 வழி தான் சொல்லியிருக்கு ஸ்கந்த புராணத்தில். அதை எடுத்து இங்கே சொல்கிறார். யாவத் ஜீவம் பிரணவமதவா வர்த்தையே துர்தியம் வா யாதுர்வேதம் வசதி மதவா வாரணஸ்யாம் விதஜ்ஜாத் त्यक्त्वा लज्जां कलिमलविडच्छेदकानि ईरयेत्वा विष्णोर्नामान्यनिशममृतप्राप्तिरेषा चतुर्था. மோட்சத்துக்கு 4 வழி தான் இருக்குது அப்படின்னு ஸ்கந்த புராணத்தில் எடுத்து சொல்கிறார். என்ன சொல்லணும்னா, யாவத் ஜீவம் பிரணவமதவா, யாவத் ஜீவம் எப்பொழுதும் பிரணவத்தை சொல்லணும். பிரணவங்கிறது எல்லாரும் சொல்லக்கூடாது, நியமங்கள்லாம் இருக்குது. சரி, அது இல்லாட்ட பரவாயில்ல. எதிர்வேத ருத்ரம் தான் ரொம்ப விசேஷம். ருத்ரம் ருக்வேதத்தில் இருக்குது, பஞ்சருத்ரம்னு சாமவேதத்தில் இருக்குது. இருந்தாலும் எதிர்வேத ருத்ரம் தான் பிராயச்சித்தமாக சொல்லியிருக்கு. ஏன்னா அதுதான் 300 நாமங்கள் இருக்குது. அதில் ஒரு விசேஷம். எதிர்வேத ருத்ரத்துக்கு என்ன விசேஷம்னா, பகவானே நம்ம இரண்யவாகவேன்னு ஆரம்பித்து 300 நாமங்கள் இருக்குது. அதனால் எதிர்வேத ருத்ரத்தை சொல்லணும். ஆவர்த்தையே திருத்தியம் வா யாதுர்வேதம், இது ரெண்டும் வரலையா பேசாமல் காசியில் போய் வசிச்சா போகிறோம். வசதி மதவா வாரணஸ்யாம் விதஜ்ஜாத், நீ காசியில் போய் இருந்தால் போதும். ஏன்னா காசியில் நீ நாம சொல்லாட்டாலும் நாம சொல்கிறவர் அங்கே இருக்கார். யார்? விஸ்வநாதர். ஆனால் ராமராமா நீ சாகர டயத்தில் சொல்லி மோட்சத்தை பள்ளி பண்ணி அது எது செத்து போனாலும் நாமநாமத்தை சொல்லி மோட்சத்தை கொடுத்துருவார். ஒன்று பிரணவம், எதிர்வேத ருத்ரம், காசியில் வசிக்கலாம். இது ஒன்றும் இல்லையா, ஜக்த்வா லஜ்ஜாம், லஜ்ஜையை விட்டு விஷ்ணோர் நாமான் யனிஷம், எப்பொழுதும் கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு பகவானுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தால் போடும். இதுதான் அந்த அமிர்தத்தை மோட்சத்தை அடைகிறதுக்கு வழி. இங்கே கூட விசாரெல்லாம் பண்ணுறார் புதேந்திரன். என்னடா காசியில் போனால் தான் மோட்சம்னா, இப்போ ராமநாமா சொல்கிறவர் காசியில் போகலை, இந்த கோவிந்தபுரத்தில் போயிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னா, அதுக்காக கவலைப்பட வேண்டாம். காசி விஸ்வநாதர் இங்கே வந்துடுவார். இங்கே இருக்கார், திருக்கோடியில் இருக்கார். ஏன்னா காசி விஸ்வநாதர் காசியில் போகணுன்னு அவசியம் இல்லை. ராமநாம சொல்கிறவா எங்கே போனாலும் எல்லா ஊர்லேயும் ஒரு சிவன் கோவில் இருக்கும். அதனால் காசி விஸ்வநாதர் ஃபோன் பண்ணி எனக்கு பதில் நீங்கள் போய் சொல்லுங்க அவன் காதில் ராமராமான்னு அவர் சொல்லிடுவார். அதனால் பகவன் நாமம் சொல்கிறவன் எங்கே போனாலும் அது காசி தான்ங்கிற அளவு இந்த மாதிரி சித்தாந்தம் பண்ணுறார். அதனால் நீ நாமத்தை ஞான மார்க்கம் அடைகிறதுக்கு ஞான மார்க்கஞ்ச நாமதா, நாமத்தினால தான் உனக்கு ஞானமே உண்டாகும் என்கிறத சித்தமாக சொல்கிறார். மேலே பல விஷயங்களை விசாரம் பண்ணிட்டு வரா. இப்போ விசாரம் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப ஈஸியான வழி யாருக்கும் அவ்வளோ அது பெருமை இல்லைன்னு தோணிடும். இது வந்து ஈஸியாக இருக்கிறதுனாலே அதில் மகிமை தெரியாமல் போயிடும். இது பகவானே சொல்ற, ராஜவித்யா ராஜகோக்கியம் பவித்திரமிதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். இது ஈஸியாக இருக்குது இந்த ராஜவித்யா ராஜகோக்கியம்னு பகவான் கீதையில் சொல்கிறான். ஆனால் அதில் சிரத்தை இல்லாதவங்க அஸ்திரதானாக புருடாக தர்மசியாசிய பரந்தப அப்பிராப்தியமாக நிவர்த்தந்தே மிருத்யு சம்சம். அவள் இதில் சிரத்தை இல்லாமல் அவன் கர்மா மாத்திரம் பண்ணிட்டு அவன் மறுபடியும் பிறந்துட்டு கஷ்டப்பட்டு இருப்பா அப்படிங்கிறார். அதனால மேலேயும் பகவான் சொல்கிறத எடுத்து இங்கே சொல்கிறார். ஏமே மதமிதம் நித்தியம் அனுதிஷ்டந்தி மாணவாக ஸ்ரத்தாவந்தா அனசூயந்தா முத்திரே தேவி கர்மதினி. நான் சொன்ன இந்த ஞான யோகத்தை இதை யார் அனுகிரகம் பண்ணுறாளோ அவளுக்கு கர்மாலேருந்து மோட்சம் கிடைச்சிடும். இதை யார் அசூயப்பட்டு ஞான மார்க்கத்தை அனுஷ்டிக்கலையோ ஏத்வேத அப்பியசூயந்தா நானுதிஷ்டந்தி மேவதம் சர்வஜான விமூடாஸ்தான் வித்தி நஷ்டான் அஜேசா. அவளுக்கு ஞானம் இல்லாமல் திரும்பி பிறந்து கஷ்டப்படக்கூடிய இதுதான் அவளுக்கு உண்டாகும் என்று சொல்லி, மேலும் யாருக்கு எதில் ருச்சியோ அதுதான் வரணும். அதனால் அடுத்தது இதுதான் எப்போதுமே ஈஸியானதில் யாருக்கும் ஸ்ரத்தை இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்கன்னா பெரிய
பாவங்களுக்கு பெரிய கஷ்டப்பட்டு பிராயசித்தமும் சின்ன பாவங்களுக்கு சின்ன பிராயசித்தம்லாம் சொல்லியிருக்கு. சாஸ்திரங்கள் ரிஷிகள்லாம் எழுதியிருக்கா. அது மாதிரி கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி ரொம்ப இருந்தால் தான் அவளுக்கு உயர்ந்த பலன் கிடைக்கும், ஈஸியாக இருந்தால் அதில் வந்து பெரிய பலன் கிடைக்காது அப்படி தோணிடும். நான் உலகத்தில் அப்படி இருக்கிறதுனால அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு கர்மாக்கெல்லாம் பண்ணுறா இருக்காளே இந்த நாம சொல்கிற இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைப்பா, எங்களை வேறு கஷ்டப்படணும் அப்படின்லாம் சொல்லுவாள். ஆனால் இங்கே போஜேந்திரா சொல்கிறார், சில பேருக்கு ஈஸியான ஒரு இவர் நிறைய நம்மூர் பக்கம் தான் எழுதியிருக்காருன்னு தெரியுது. இவர் என்ன சொல்கிறார், இவர் என்ன சொல்கிறார், மரீச்சி லவண மிஸ்ரிதேன மரீச்சி ரச சம்யகேன, மரீச்சி லவண மிஸ்ரிதேன, கொஞ்சம் மிளகு ரசம்னு சொல்கிறோமே அது சொல்கிறார். தப்தோதகேன அன்னபோஜனம் ரோச்சதே. சில பேருக்கு இந்த மிளகு ரசம் போகும், எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், எதாவது சாப்பிட்றேன்னா ஒன்றும் வேண்டாம் சார், மிளகு ரசம் போகும் சாப்பிட்டா போகும் அப்படின்பா. மிளகு ரசம் போகிறோம்னாலே என்ன அர்த்தம்னா அதுவே உங்களுக்கு எல்லா க்ஷேமத்தையும் கொடுக்கும், அது ரொம்ப நல்லது. சில பேருக்கு என்னன்னா இந்த புளிக்குழம்புன்னு பண்ணணும், அது வேறு சொல்கிறார். பக்வம்ல ரசச்சே, நிறைய கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் சுட வச்சு பண்ண வேண்டிய சில ரசம் ஒரு புளிக்குழம்பை பற்றி சொல்கிறார். இவர் நிறைய இந்த பக்கம் இந்த வேப்பலை கட்டி எல்லாத்தையும் இங்கே சாப்பாட்டில் விஷயத்தெல்லாம் இங்கே எடுத்து விஸ்தாரம் பண்ணுறார். ஏண்டான்னா இது சாப்பாடை பற்றி சொல்கிறதுல அவருக்கு முக்கியம் இல்லை. அவர் இங்கே சொல்கிறார், சில பேருக்கு என்னென்னா பக்வ அம்ல பகு மரீச்சியுக்தா அம்ல மரீச்சி ரச சம்யங்கேன அன்னபோஜனம் ரோஜதே. சில பேருக்கு வந்து நிறைய புளிக்குழம்பு விட்டு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு புளி நிறைய திரவியம் நிறைய செலவாகும், புளிக்குழம்புல புளியை போட்டு அதை போட்டு மிளகு ரசம் ஈஸி, மிளகு ரசம் ஈஸியாக இருந்தால் விட உடம்புக்கும் நல்லது, ரொம்ப நல்லது. அது மாதிரி நாமும் ஈஸி, உடம்புக்கும் நல்லது. நீ பாக்கி நிறைய புளியை போட்டு புளிக்குழம்பு வச்சு கஷ்டப்பட்டு கடைசியில் உனக்கு கஷ்டம்தான், வியாதி தான் வரும். அதனால் அது ரொம்ப சிரமம், வேஸ்ட். அது வந்து அவ்வளோ டயமும் வேஸ்ட்டு தான். மிளகு ரசத்துக்கு உள்ள டயம் அதுக்கு கிடையாது புளிக்குழம்புக்கு. அது மாதிரி சில பேருக்கு வந்து மோர்ஜாதம், மிளகு ரசம் மோர்ஜாதம் போரும்பால, அந்த மோர்ஜாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வேப்பலை கட்டி போட்டுப்பா. அது வேறு சொல்கிறேன், நிம்பபத்திர சூர்ணம் அந்நேபியஸ்து தக்ரான்ன போதனே உபதம்சனார்த்தம் நிம்பபத்திர சூர்ணம் ரோச்சதே. சில பேருக்கு என்னடான்னா இந்த மோர்ஜாதத்துக்கு கொஞ்சம் வேப்பலை கட்டின்னு ஒன்று போட்டுப்பான். அது நிம்பபத்திர சூர்ணம் வேப்பலை கட்டின்னு தான் சொல்கிறேன். ஆனால் வேப்பலை கட்டி கொஞ்சம் வேப்பலை, ஏன் வேப்பலை கட்டி வச்சுருக்கேன், அது வந்து நார்த்தலை பொடி தான். நார்த்தலை பொடியாக இருந்தால் கூட 2 வேப்பலை சேப்பாலோ என்னமோ யாரு கண்டா அது. அதனால் இங்கே நிம்பபத்திர வேப்பலை கட்டின்னு சொல்கிறதுங்கிறது சம்பிரமணம் பண்ணால் போயேந்திர காலத்துலேயே பழக்கத்தில் இருக்குன்னு தெரியுது. அதனால் அவர் சொல்கிறார் நிம்பபத்திர சூர்ணம். சில பேருக்கு வந்து ஒரு மோர்ஜாத்துக்கு கொஞ்சம் வேப்பலை கட்டி போட்டால் போகிறோம், அதை சொல்லிட்டு சாப்பிட்டுக்கலாம். சில பேருக்கு இந்த வேப்பலை கட்டி பிடிக்கலன்னொடனே அது சரியில்லை அப்படி திட்டுறானா என்னடான்னா அவளுக்கு அதில் இஷ்டம் இல்லையே தவிர இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறார். இன்னும் சில தவிர கொரடான்னு ஒன்று சாப்பிடுவா. அதுனா குஸ்தம்பரி சம்ஸ்கிருத ஷாகாதிகம். குஸ்தும்பரினா கொத்தமல்லி தொகையல், அதையும் சொல்கிறார். ஏவம் சில பேருக்கு அது பிடிக்கல, அது சொன்னால் இதரை பெஸ்து தத் போதனை தச்சூர்ணம் நரோச்சதே. சில பேருக்கு இந்த வேப்பலை கட்டி பிடிக்கல, தச்சூர்ணம் அசக்கியம் போக்தம் அதஹா தே தன் நிந்தந்தி. சில பேருக்கு வேப்பலை கட்டி பிடிக்கலன்னா அதை போய் திட்டுறா, அது ரொம்ப உரப்பாக இருக்குது, இதாக இருக்குது, சரி இருக்குன்னு அவள் திட்டுறாங்கிறதுனால நம்ம பிடிச்சவா அது ஒன்று சாப்பிடாம இருக்கிறது, நம்ம முடிஞ்சதுக்கு வேப்பலை கட்டி போட்டு சாப்பிடுவோம். சில பேருக்கு குஸ்தும்பரை சமைச்சதில் சாகாது, அதான் கொத்தமல்லி தொகைகளை பற்றி சொல்கிறார். சில பேருக்கு 2 இஷ்டம் இருக்குது, சில பேருக்கு அது பிடிக்கவே இல்லைங்கிறா. கொத்தமல்லி வாசனை சில பேருக்கு பிடிக்காது, அதை திட்டுறான்னா அவள் திட்டுறான்னு இந்த கொத்தமல்லி தொகைகள் சாப்பிடாமல் இருக்கோமோ, அவளுக்கு பிடிக்கிற அவள் திட்டு போட்டு நம்ம மட்டும் சாப்பிட்றோமே. அது மாதிரி சில பேர் வந்து நம்ம நாம கீர்த்தனம் பண்ணுறவாளை திட்டுறா வாழ்க்கோம், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னாலும் அதை நம்ம கண்டுக்கக்கூடாது. நமக்கு இஷ்டம், நமக்கு நம்ம சாப்பிட நம்ம மிளகு ரசம் இது மாதிரி நம்ம ஈஸியாக இருந்தாலும் இதை நம்ம அனுபவிக்கணும் என்று இதை பற்றி ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறான். அவள் சில பேருக்கு எதில் ருச்சியோ அதில் சொல்லுவாள். அதனால் யாருக்கு எதில் ருச்சியோ அது பண்ணட்டும். அதனால் அவள் கஷ்டப்பட்டு தான் பகவான் அடையணும்னு நினச்சிருந்து ஞானத்தை அடையணும்னு நினச்சிட்டு கஷ்டப்படட்டும். நம்ம ஈஸியாக நம்ம இதை பண்ணுவோம். அப்படி பகவான் நாமத்தை விட்டுட்டு நீ கர்மா பண்ணினாலும் உனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு பகவானே சொல்கிறாங்க, எடுத்து சொல்கிறார். அவஜானந்தி மாம் மூடா மானுஷீன் தனுமாசிரிதம் பரம்பாவம் அஜானந்தா மமபூதமுகேஸ்வரம் மோகாசா மோக கர்மானா மோக ஜானா. கர்மா மாத்திரம் மோகம் இல்லை, ஞானமும் பக்தி இல்லாத நாமகீர்த்தனம் இல்லாத ஞான மோகம். ராட்சசீம் ஆசுரீம் தீவ பிரகிருதி மோகினீம் சுதாக மகாத்மானஸ்து மாம் பார்த்தாம் தெய்வீம் பிரகிருதிமாசுதாக வதந்தி அனன்யமனசா ஞாத்வா பூதாதிமவ்யம் சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவ்ரதாக நமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யா நித்தியுக்தா உபாசதே. மகா ஞானிகள் தான் என்ன
என்னை ஆசிரிப்பார்கள், என்னையே பக்தி பண்ணிட்டு என் நாமத்தை சொல்லிட்டு இருப்பார்கள். அதனால் மேலே சில பிரமாணங்கள் எடுத்து சொல்கிறார். சர்வார்த்த சக்தி யுக்தஸ்ய தேவதேவஸ்ய சக்தினா யத்வாபி ரோஜதே நாம சத்தத் சர்வார்த்தேஷு கீர்த்தயேது சர்வார்த்த சித்தி மாப்னோதி நாம் ஏகார்த்ததா யதா. சாஸ்திரநாம பாஷையில் கடைசியில் இல்லை விஷ்ணு சாஸ்திரநாம பாஷையில் தான் வியாக்கியானம் பண்ணுறார். அதனால் கடைசியில் சங்கர பகவத்பாதால் என்ன சொல்கிறார் என்கிறத எடுத்து சொல்கிறார். அந்த பகவானுடைய 1000 நாமங்களை ஏதாவது ஒன்று சொன்னால் கூட போகிறோம். இதுதான் வேணும் அதுதான் வேணும் இல்லை, அது இந்த ருச்சிக்கு மாதிரி அவன் அதிகம் வச்சுக்கலாம். சில பேருக்கு மிளகு ரசம், சில பேருக்கு முடிஞ்ச வெப்பம் கிடையாது, அவள் ருச்சிக்கு இந்த மாதிரி எந்த நாமத்தெல்லாம் சொல்லிக்கலாம். எத்வாபி ரோஜதே. சில பேருக்கு அதில் இஷ்டம் இல்லைன்னா அவளுக்கு பற்றி நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி மேலே பல விஷயங்களை சொல்லிட்டு வரா. அப்படி சொல்லிட்டு வந்துட்டு அவள் பல ரூட் இருக்குது. எல்லாம் ஒரு குளத்துக்கு 4 வழி இருக்கிற மாதிரி ஒரு வழியில் முள்ளாக இருக்குது, ஒரு வழி பெரிய பெரிய படியாக இருக்குது, ஒரு பல இது நம்மளும் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துருக்கோம். படி மாதிரி ஒன்று இருக்கும் ஏறி இறங்குற மாதிரி. சில பேருக்கு கால் ஏறி இறங்க முடியாது, முட்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவா, ஸ்லாப்பாக அது படி இல்லாமே அப்படி இருக்கும். அது சௌகரியம், அதை பிடிச்சின்னு ஏறலாம். இந்த உருட்டுற பெட்டி இருக்குது, உருட்டிட்டு அந்த படியில் உருட்டுற பெட்டியை எடுத்துகிட்டு போகணும், தூக்கின்னு போகணும். இது மாதிரி ரோடு மாதிரியே போட்டிருப்பாளே, அதில் இழுத்துட்டு பெட்டியும் எடுத்துகிட்டு போகலாம். காலை தூக்கி நடக்கணும் அவசியம் இல்லை, ஈஸியாக அப்படி வச்சு நடக்கிற மாதிரி நடந்துடலாம். முட்டு மடங்காத வாழ்க்கைன்னு வச்சுருப்பான். அது மாதிரி வாழ்க்கை எந்த ரூட்டோ, சில பேர் கஷ்டப்பட்டு ஏறணும்னா ஏறட்டும், சில பேர் இது மாதிரி உருட்டின்னு வரதுனா வரட்டும், இல்லாட்டே லிஃப்ட் இருக்குது, அது ஏதோ ஒரு பல வழி இருக்கே. இதை பற்றி சிவமகிம்ன ஸ்தோத்திரத்தில் சொல்கிறார் அந்த புஷ்பதந்தனுங்கிறவர். அதை எடுத்து சொல்கிறார். மகிம்னஸ்தவேபி அயமர்த்தோ தரிசிதா த்ரயீ சாங்கியம் யோகா பசுபதி மதம் வைஷ்ணவமிதி பிரபின்னே பிரஸ்தானே பரமித மதப்பத்யமிதி ச ருச்சீனாம் வைச்சித்யாத் ரிஜுகுட்டில நானாபதஜுஷாம் நிருணாமேகோ கம்யः त्वमसि பயசாம் அர்ணவ இவ. ஆகாசாத் பதிதம் துவயம் யதா கச்சிது சாகரன்னு மழை பெஞ்சதில் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்றாகி கடைசியில் சமுத்திரத்தில் தான் விழ போகிறது. அதனால் யார் எந்த வழியில் போனாலும் பகவான் தான் வளைய போகிறான். சில பேருக்கு என்னென்னா கஷ்டப்பட்டு வரணும்னு இருக்குது, நமக்கெல்லாம் ஈஸியான நல்ல சக்க நீராஜ மார்க்கமூடும் டக்குன்னு நமக்கு சக்னி ராஜ மார்க்கமாக நமக்கு பகவான் நாம அமைஞ்சிருக்குங்கிறது தான் விஷயம். மேலே ஒரு ராஜாவுக்கு ஒரு வியாதி, அந்த வியாதிக்கு என்ன பிராயச்சித்தம் கேட்டதுக்கு வசிஷ்டர் சொன்னார், ஜலதானம் பண்ணணும், ஜலம் தானம் பண்ணணும். உடனே அவன் ராஜா சிரிச்சானா, இது ஒரு விஷயமா, எஜ்ஜலம் சர்வதோலபியம் தத்தானி கிம்பலம் பவேது அப்படின்னா. எந்த ஜலம் எல்லா இடத்துலையும், அந்த காலத்துலாம் தண்ணி பாட்டில் வாங்கி குடிக்கிறதுக்கு இப்போது ஒரு 40 வருஷத்துக்குள்ளே தான் வந்திருக்கு. முதல்ல அங்கங்கே குளம் இருக்குது, பைப் இருக்கும், அவாவா அந்த குளத்தில் எடுத்து குடிச்சின்னு போயிட்டு இருப்பா. இந்த ஜலத்தை காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு வச்சுட்டா. இன்னும் கொஞ்ச நாள் பண்ணால் காற்றை காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு பண்ணிடுவா போல இருக்குது இந்த ஜனங்கள். அப்படி அதுவும் இப்போ ஆக்சிஜன் வந்து வாங்கி வச்சுன்னுட்டா கொஞ்ச நாளைக்கு. இந்த கொரோனா காலத்தில் காற்று வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்தளவுக்கு நம்ம பொல்யூஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அவன் என்ன சொன்னான், எஜ்ஜலம் சர்வதோலபியம், எல்லாம் ஈஸியாக கஷ்டம் எது கிடைக்காதோ அது தானம் பண்ணால் தானே விசேஷம். ஜலம் தான் எல்லா இடத்துல இருக்குமே, அதை தானம் பண்ணினா என்ன பலன் என்னன்னு கேட்க முடியாது. இது உன்னோட இதுக்கு இதுதான் ஈஸி, அதனால் இது உன்னோட தானம் பண்ணணும் அப்படின்னு. இது அது ஏன்டனா ஜலம் ஈஸியாக கிடச்சதுனால அதனுடைய பெருமை அந்த ராஜாவுக்கு தெரியல என்று சொல்கிறார். அதுக்கு பாகவத்தில் உள்ள கதையை எடுத்து இங்கே சொல்கிறார். பாகவதத்தில் ஒரு சூரிய கிரகண காலத்தில் எல்லா மகரிஷிகளும் கிருஷ்ணனை பார்க்க வரா. ஏன்னா கிருஷ்ணன் தான் சர்வ ஜெகத்குரு, அவர்கிட்ட உபதேசம் கேட்கலான்னு. ரிஷிகள்லாம் வரும்போது நாரதரும் வந்திருந்தார். வந்த உடனே இந்த அங்கே வசுதேவர் என்ன பண்ணினார், அந்த நாரதர் முதலிய ரிஷிகளை பார்த்து, இந்த கர்மாவனாலேயே கர்மாவை தீர்த்து விடலான்னு சில பேர் சொல்கிறாளே, அதை பற்றி விளக்கி சொல்லணும்னு. உடனே நாரதரை சொன்னார், இது போய் எங்கள்கிட்ட கேட்கணுமா, ஜெகத்குரு கிருஷ்ணன் பக்கத்தில் இருக்கிற அவங்க பையன் கிருஷ்ணன் இருக்கானேன்னா. அவனா சொன்ன பேச்சை கேட்காத பையன், அவன் கிடக்கட்டும், நீங்கள் சொல்லுங்க. அவள் தான் அவன் நினச்சாலாம், நம்ம இவரை பார்த்து உபதேசங்களான்னு கிருஷ்ணனை பார்க்க வந்திருக்கோம். அவள் அப்பா என்னடான்னா நம்மளை பார்த்து கேட்குறாரு. என்ன அர்த்தம்னா, சன்னிகர்ஷோதி மர்த்தியானா அனாதரண காரணம். ரொம்ப பக்கத்தில் இருந்தால் ரொம்ப ஈஸியாக கிடச்சா அதனுடைய பெருமை தெரியாது. அதுக்கு இங்கே சில ஸ்லோகங்கள் எடுத்து குருநாதாலே
இங்கே உதாரணமாக சொல்கிறார். அது சிலது பக்கத்தில் இருக்கிறதுனால அதனுடைய பெருமை தெரியாமல் போயிடும். அது என்னடா ஸ்வநேதிஷ்டம் தீர்த்தம். கங்கைக்கரையில் இருக்கிறவா இங்கே நார்த்த சொன்னது தான். நம்மலாம் கங்கையில் போய் குளிக்கணும்னு இங்கேருந்து ட்ரெயின்லாம் புக் பண்ணிட்டு காசியில் போய் இறங்கி ஃப்ளைட்டில் போய் இறங்கி கங்கையில் குளிப்போம். இந்த கங்கைக்கரையில் இருக்கிறவாள் இருக்காளே அவள் கங்கையில் குளிக்க மாட்டான், ஆற்று பைப்பில் தான் வண்டியில் போட்டு குளிப்பான். ஏன் சுவாமி இங்கே கங்கைக்கு வரலையா? நம்மாத்து பைப்பில் வரதே கங்கை ஜலம் சார் அப்படின்பா. அவாத்து பைப்புலேயே கங்கை ஜலம் வந்தால் கூட பைப்பு ஜலத்தை பிடிச்சி வெந்நீரில் குளிக்கிறத விட நேராக கங்கையில் குளிக்கிறது உத்தமம். ஏண்டனா பக்கத்துலேயே கங்கை இருக்கிறதுனால அங்கே போய் குளிக்கிறது தோண மாட்டேங்கிறது. அதனால் அங்கேருந்து இங்கே வந்துடுறான். ஸ்வநேதிஷ்டம் தீர்த்தம் ஜெகதி சமகால கவிதா. சமகாலத்தில் இருந்த கவிகளை யாரும் கொண்டாட மாட்டான். பாரதியார் போன பிறகு பாரதியார் சங்கம் அவாவா கொண்டிருக்கா. அவர் சாப்பாட்டுக்கு திண்டாடினான். குழந்தைகளுக்கு சாப்பாடு இல்லாமல் செத்து போச்சு. அந்த டயத்தில் அவரை யாரும் கவனிக்கலை. இப்போ பாரதியார் போட்டுட்டு இருக்கா. அந்த சமகாலத்தில் இருக்கிற கவிகளுக்கு உள்ள மகிமை தெரியாது. ஜெகதி சமகால கவிதா ஸ்வதேசஸ்தம் நிஜஸ்திரீ லாவண்யம். அவாத்து மாமி அழகு தெரியாது எல்லாருக்கும். அடுத்தாத்து மாமி ரொம்ப அழகாக இருக்க மாதிரி தோணும். அது மரணாயமாக இருந்தால் எப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. அடுத்தாத்து மாமி அழகுன்னு தோணுவேன். அவாத்துக்காயோட அழகு தெரியாது. நான் சொல்லலை, போஜன சொல்லிட்டு இருக்கேன். வம்புக்கு வராங்க என்ன கோஷம். நிஜபவன சீமௌஷதி லதா. அவாத்து தோட்டத்தில் இருக்கிற ஒரு ஓஷதி. நம்மாத்து துளசி இருக்கும். அந்த துளசியை கொஞ்சம் வெந்நீரில் போட்டு சாப்பிட்டாலே எல்லா வியாதியும் நீங்களும் தான். அது தெரியாது. ஒரு 100 ரூபா கொடுத்து துளசி டானிக்குன்னு ஒருத்தன் கொடுப்பான். அது ஒரிஜினல் துளசியானு தெரியாது. அதை வாங்கி குடிச்சிட்டு இருப்பான். ஆற்று வாசத்தில் இருக்கிறத அந்த துளசியினுடைய மகிமை நம்முடைய கீழா நல்லி குப்பமை இதெல்லாம் ஆற்று வாசலில் இருக்கிற இது. அது எல்லாத்தையும் என்னன்னா அதுக்கு ஒரு டேப்லெட்டு அந்த டானிக்குன்னு அதே பேரை சொல்லி முடியாக கடையில் கொடுத்து வாங்கி சாப்பிட்றவங்க தவிர ஆற்று வாசல் இருக்க அந்த ஓஷதியினுடைய பெருமை நமக்கு தெரியல. அது மாத்திரம் இல்லை, நிஜபவன சீமௌஷதி லதா. இன்னொரு சொல்லுவோம், கேரளாவில் ஒரு சொல்லுவாள், முத்தத்து முல்லைக்கு மனம் இல்லை அப்படின்பான். அவாத்து முத்தத்தில் இருக்கிற முல்லைப்பூவுக்கு மனம் இல்லைன்னு தோணும். அடுத்தத்து மல்லிக்கு ரொம்ப வாசனை ஜாஸ்தின்னு தோணும். அது மாதிரி ஜனங்களுக்கு அப்படிங்கிறார். நிஜபவன சீமோ ஜெகத்யாத மந்திரம், உலக பிரக்யாத மந்திரம். என்னடா காயத்ரி மந்திரம். ஒரு பிராமணனுக்கு அதுதான் சொல்லியிருக்கு. வேறு ஒன்றும் குறியாதன்யன் நவா குறியாத்து மைத்ரோ பிராமண உச்சதே சொல்லிருக்கு. நீ எதை வேணாலும் பண்ணு, எதை வேணால் பண்ணாட்ட ஒன்றும் பண்ணாட்டா பரவாயில்ல. 10 காயத்ரி 10 பிராமணன் மைத்ரோ பிராமண உச்சதே சொல்லி. அந்த மித்திர சம்பந்தமான அது மித்திரன்னா சூரியன். மித்ராய நமஹ ரவே நமஹ சொல்கிறோமே. மித்திரனுடைய சம்பந்தமான அந்த காயத்ரியை 10 பண்ணால் போகும். அதை விட்டுட்டு எனக்கு துவாசாட்சரி, திரையோதசாட்சரி, பஞ்சதசாட்சரி, அந்தாட்சரி இச்சரின்னு எத்தையோ வாங்கி உபதேசம் பண்ணிட்டு ஜபம் கஷ்டப்படுவான். ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா நீ எந்த மந்தம் ஜபம் பண்ணாலும் மினிமம் லட்சக்கணக்கில் காயத்ரி பண்ணணும். 24 லட்சம் காயத்ரி பண்ணிட்டு தான் பாக்கி மந்தம் ஜபிச்சா அதுக்கு பலன் கிடைக்கும். இந்த ஜெகத்கியாதியான இந்த மந்திரத்தை விட்டுருவான். அந்த மந்திரம் ரொம்ப விசேஷதா. இந்த மந்திரம் சொல்லிட்டு இன்னும் வேறு மந்திரத்தை ஜபிச்சுட்டு உட்காந்துருப்பான். நிக்கில சுலபா நிஷ்கிருதி விதிஹி. சகல சுலபம் நிஷ்கிருதி விதி. நிக்கில என்னன்னா நிஷ்கிருதி விதி. ஈஸியான ஒரு ராமா சொன்னாலே போகும். பாவம் நீங்கன்னா அது எப்படி சார் போகும் அப்படின்னு அதில் சிரத்த இருக்காது. ஏன்னா நகன்யந்தே லோகிகி அதிபரிச்சையால் அல்பீகிருத குணைகி. அதிபரிச்சையால்பீகிருத குணை. அதிபரிச்சயம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுனால அதனுடைய பெருமை தெரியல. எப்படி வசுதேவனுக்கு கிருஷ்ணனுடைய பெருமை தெரியலையோ அது மாதிரி அப்படிங்கிறார். பிரதமதி வசந்திரா சர்வலோகீக பூஜ்யா சத்து சகல கலாபிகி பூர்ணபிம்போபின் அர்ககா. இந்த பிரதம திவச சந்திரன், இந்த பிரதம தீக்கு இந்த 3ஆம் பேர் சந்திரன் ஒன்று வருமே, அதை பார்க்குறதுக்கு திண்டாடினே அந்த சந்திரனை பார்க்கணும், இந்த சந்திரனை பார்க்கணும். வேறு சந்திரனை பார்த்தா கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு நினச்சின்னா அதை பார்க்க திண்டாடுவா. அதே சிந்தனே பூர்ண சந்திரனோ அப்படியே பௌர்ணமியாக வரும்போது அதை யாரும் காண மாட்டான். இந்த 3ஆம் பேர் எங்கே இருக்குன்னு தேடி தேடி திண்டாடிட்டு இருப்பான். அது மாதிரி தான் ஈஸியாக அது சகல கலாபியாக இருக்கிற அந்த பூர்ண பிம்பனாக அவனை அது கவனிக்க மாட்டான். பிரதம திவசந்திரா சர்வலோகீக பூஜ்யா சத்து சகல கலாபிகி பூர்ணபிம்போபி நார்ககா அதிபரிச்சய தோழகா கசியனோ ஹந்தி மானம். ரொம்ப அதிபரிச்சயமாக இருந்தால் அவளுடைய பெருமை தெரியாது. ஏன்னா ஜனங்களுக்கு நவநவ குணராகி பிராயசா சர்வலோகா. எல்லாரும் இந்த பூசியாக கேட்கணும்னு ஆசைப்படுறான். ஒரே ஆளையும் பூசான்னா சொல்லுவாள், இருந்தாலும் அவள் எப்படி சொல்கிறா கேட்கலாம் அப்படின்னு இந்த பூசான்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. அது அந்த காலத்துலேருந்து இருக்கு போல. அதனால் அந்த அதிபரிச்சயத்தினால் அப்படி ஆகிடுறது.
அதுக்கு இன்னொரு ஸ்லோகமும் சொல்கிறார், அதிபரிச்சையா தவைஜா சந்தத கமனா தனாதரோ பவதி. ரொம்ப அதிபரிச்சையாக இருந்தால் முதல்ல ஒரு 10 நாள் உற்சவத்துக்கு மாத்திரம் நான் வரேன்னா ஓகேம்பா, மைக்கெல்லாம் வச்சு ரெடியாக வச்சு எல்லாம் போட்டு வச்சுட்டுருப்பான். டெய்லியே நான் ராமாயணம் சொல்கிறேன் வச்சுங்கோ, இல்லை பொதுவாக சொல்கிறேன். அப்புறம் அவசரமாக நீங்கள் மைக்கை ஆன் பண்ணிட்டு நீங்களே சொல்லிவிட்டு நீங்களே மைக்கை எடுத்து வச்சுட்டு பாயை மடக்கி வச்சுட்டு போங்கன்றோம். அந்த அளவுக்கு அது சிரத்தை குறைஞ்சிடும். இந்த 10 நாள் இருக்கிற சிரத்தை டெய்லி வரும்போது அந்த சிரத்தை குறைஞ்சிடும். ஏன்னா அதிபரிச்சையாத வைக்கியம் சந்தத கமனாத நாத. அதே ஒரே ஆட்டுக்கு திரும்பி போயிட்டு இருந்தோம்னா முதல் நாள் இருந்தால் வாங்க வாங்க கூட உட்காந்து வச்சு காப்பி குடிக்கணும்னா அவன் டெய்லி வந்து இருந்தோடனே அப்போ காப்பி வேணுமெல்லாம் கேட்க மாட்டான். நான் எப்போ கிளம்புறேன்னு கேட்க ஆரம்பிச்சிடுவான். சந்தத கமனாத அநாதரோ பவதி. அதுக்கு உதாரணம் மலையே வில்ல புரந்திரி சந்தனதர் காட்டம் இந்தனம் கரோதி. நமக்கு சந்தன கட்டையே கிடைக்க மாட்டேங்காது. ஏதோ கட்டையை வாங்கி தேய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சுவாமிக்கு வச்சு நம்மளும் விட்டுருப்போம். இந்த சந்தனக்கட்டை வளர்றதே பொதிகை மலை மலையாச்சலம். அந்த மலையாச்சலத்தில் ஒரு வேடஸ்தை என்ன பண்ணுறா, அவள் சோறு பொங்கத்துக்கு சந்தனக்கட்டையை உடச்சி உடச்சி வைக்கிறாளாம். ஏட்டனா அந்த சந்தனக்கட்டையை ஈஸியாக கிடச்சிருச்சு அவளுக்கு. அதனால் ஈஸியாக கிடச்சதுனால அதனுடைய பெருமை தெரியாமல் போயிடுறதே. அது மாதிரி ராமநாமம் ஈஸியாக கிடச்சதுனால அந்த பெருமை தெரியாமல் இருந்துடாதீங்கோ, ராமநாமத்தை சொல்லுங்கோ அப்படின்னு குருநாதர் சொல்கிறார். இன்றைக்கி இதோடு நடத்திப்போம். மேலே நாளைக்கு சொல்லி பூர்த்தி பண்ணுவோம். जय बोल पतित पावन भगवन् नाम की जय। दशरथ नंदन राम राम दया सागर राम राम। दशरथ नंदन राम राम दया सागर राम।